இன்றைய முக்கிய செய்திகள். கிறிஸ்துவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா கும்பகோணம் அருகில் உள்ள பெரியகுளம் என்னும் இடத்தில் பிறந்திருப்பதாக பரபரப்பு. உலக தலைவர்கள் வாழ்த்து. ஜெனீவாவில் நடைபெற்ற உலக ஏஜி சபையின் J8 மாநாட்டில் கலந்து கொண்ட நமது தலைவர் டாக்டர் ஆபிரகாம் தாமஸ் அவசரமாக நாடு திரும்பினார். அவர்களை வரவேற்க நிர்வாக குழு உறுப்பினர்கள் விமான நிலையம் விரைந்தனர். கடலூர் அருகே பிசாசின் தொல்லைக்கு பயந்து மக்கள் காட்டுக்குள் ஓட்டம். 100க்கும் மேற்பட்ட ஜப வீரர்கள் குவிக்கப்பட்டதால் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இது குறித்து நமது செய்தியாளரிடம் பேசிய மாவட்ட தலைமை போதகர், பிசாசின் தொல்லை என்பது வீண் வதந்தி என்றும் இதை நம்பி பயப்பட வேண்டாம் என்றும் விசுவாசிகள் வேத வாசிப்புடன் இருந்தால் பிசாசின் தொல்லைகளுக்கு பயப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்தார். பரங்கிப்பேட்டை அருகே நடைபெற்ற சுவிசேஷ கூட்டத்தில் காணிக்கை பகுதியின் போது பையுடன் நுழைந்த மர்ம நபர் காணிக்கைகளை கலெக்ட் பண்ணி கொண்டு மர்மமானார். அந்த மர்ம நபர் சைக்கோ மனிதனாக இருக்கலாம் என்றும் போதகர்கள் அந்த சைக்கோ மனிதனிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளனர். இங்கிலாந்தில் அறிவியல் அறிஞர்கள் புதுவிதமான ஒரு கருவியை கண்டுபிடித்துள்ளனர். இந்த கருவியானது உபவாச ஜபத்திற்கு வருபவர்கள் யாரெல்லாம் சாப்பிட்டு வருகிறார்கள் என்பதை கண்டறிந்து விடுமாம். இந்த கருவியை கண்டுபிடித்த மைக்கேல் டி எடிசன் என்பவர் பேசுகையில், இந்த கருவியானது பல சபைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றும் எங்கள் நிறுவனத்தின் அடுத்த கண்டுபிடிப்பாக ஒரு மாத்திரையை கண்டுபிடிக்க உள்ளார்கள் என்றும் அந்த மாத்திரையானது தூக்கத்திற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு சிறப்பு மாத்திரை என்றும் இந்த மாத்திரையை சாப்பிட்டு வந்தால் சபையில் தூக்கமே வராது என்றும் தெரிவித்துள்ளார். நம்முடைய சபையை சேர்ந்த ஜெரால்ட் மாநில அளவிலான மத்திய வாலிபர் முகாமில் பல்லாங்குழி விளையாட்டில் தென்னூரை சேர்ந்த ஆனந்த் விஸ்வநாதை எதிர்த்து போட்டியிட்டு 6-4 12-2 என்ற விகிதத்தில் போராடி வெற்றி பெற்றுள்ளார். ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஜெரால்ட் பல்லாங்குழி விளையாட்டில் மாநில அளவில் முதல் பரிசை பெற்று நமது ஊருக்கும் நமது சபைக்கும் பெருமையை சேர்த்துள்ளார். இது குறித்த ஒரு சிறப்பு வீடியோ தொகுப்பை இப்போது பார்ப்போம். நான் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். பல்லாங்குழி விளையாடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இது பணக்காரங்க விளையாட்டுன்றதால ஏழையாக இருக்கிற என்னால் விளையாட முடியல. இந்த விளையாட்டு விளையாடுனதுக்காக கொஞ்சம் பணம் சேர்க்கலான்னு முடிவு பண்ணேன். அதால் எனக்கு தெரிஞ்சவெல்லாம் செய்யாமல் வச்சேன். அப்புறம் சித்தாள் வேலைக்கு போனேன். அப்புறம் அது கொஞ்சம் பணம் கிடச்சிச்சு. அப்புறம் பேப்பர் போட ஆரம்பித்தேன். அப்புறம் பக்கத்தில் யாராவது வேலை சொன்னாங்கன்னா அது மாதிரி செய்கிறது, கூலி வேலைக்கு போனேன். இந்த விளையாட்டு சாதாரணமாக விளையாட முடியாது. அதுக்கு மன வலிமையும் உடல் வலிமையும் தேவை. இதுக்கு எனக்கு பிரபாகர மாஸ்டர் நல்லா பயிற்சி கொடுத்தாங்க. அவங்க பொருளாதார அடிப்படையிலையும் உதவி பண்ணாங்க. அது மூலியமாக எனக்கு மன வலிமையும் உடல் வலிமையும் கிடைச்சிது. இந்த விளையாட்டு விளையாடணுன்னா நிறைய நுணுக்கங்கள் தேவை. இந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்க இந்த மாவட்டத்தில் யாருமே இல்லை. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கின ஒரு பெண்மணி இப்போ சாவு கிடக்கிறாங்க. அவங்க தான் புளியங்குடி ஆயா. அவங்க நிறைய நுணுக்கங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது மூலியமாக மாநில அளவில் நடக்கும் மத்திய வாலிபர் முகாம் பல்லாங்குழி விளையாட்டில் என்னால் முதல் பரிசு பெற முடிஞ்சிச்சு. இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவருடைய கிருபை தான். அவருக்கு நன்றி. இப்பொழுது வானிலை செய்திகள். நேற்று வீராணம் ஏரியின் பிசாசின் அந்தகார வல்லமை காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவெடுத்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது பாப்பாக்குடி மற்றும் மோவூர் இடையே கரையை கடக்கலாம் என்றும் அது கரையை கடக்கும் பொழுது சில வீடுகளில் பாத்திரம் உருளலாம் என்றும் இது கரையை கடக்கும் நிலையில் சில வீடுகளில் மிதமான அடியோ அல்லது உதையோ விழலாம் என்றும் விசுவாசிகள் வேத வாசிப்புடன் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது குறித்து நமது சபை போதகர் கேர்சல் தலைவர்களை உஷார்படுத்தியுள்ளார். இன்று அறந்தாங்கியில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பிசாசு பிரிவினையும் பிரச்சனையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு பிசாசை விசுவாசிகள் ஜெபித்து அடித்து உதைத்தனர். அதன் பிறகு வந்த போதகர் அந்த பிசாசை ஜெபித்து அகல பாதாளத்தில் தள்ளினார். இன்று மதியம் கும்பகோணத்தில் நடந்த இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம். ஒரு சபையை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் ஒருவர் சரமாரியாக தாக்கி கொண்டனர். குறித்து போலீசாரிடம் தெரிவித்ததின் பேரில் அவர்கள் விசாரணை நடத்தியதில் இது கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கான ஒத்திகை நாடகம் என்று தெரிய வந்தது. அதன் பிறகு பொதுமக்கள் பெருமூச்சு விட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இப்போதும் நமது தொலைக்காட்சியில் ஒரு சிறந்த நிகழ்ச்சியான விவாதம் நேர்பட பேசுக இந்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்று நமது தமிழகம் மற்றும் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவம் கும்பகோணத்தின் அருகில் உள்ள பெரிய குளத்தில் மேசியா எனப்படும் கிறிஸ்து இயேசு பிறந்திருப்பதுதான்.
இது குறித்து பலதரப்பட்ட மக்கள் எங்களுக்கு உலகத்தில் இயேசு பிறந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது என்று தெரிவித்தாலும், பலதரப்பட்டோர் ஒரு குழந்தையை எப்படி நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அதை குறித்து பலவிதமான ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் நிலவி கொண்டு வருகின்றன. எதிர்க்கட்சி என்ன சொல்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுத்தில் பிறந்திருக்கிறார். அதை குறித்து அரசு தரப்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏன் அரசு மருத்துவமனையில் இடம் இல்லையா? மாட்டுத் தொழுத்தில் தான் இடம் இருந்ததா? 108 திட்டம் இருந்தும் ஏன் இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுத்தில் பிறந்தார் என்ற மாதிரியான கேள்விகளை எதிர்க்கட்சியினர் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆளுங்கட்சி தரப்பில் எங்களிடம் எல்லா இதுவும் இருக்கிறது, நாங்கள் எல்லாத்தையும் சரியாக தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். எதிர்க்கட்சி இதுபோல் நிறைய ஒரு எதிர்மறையான கருத்துக்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு நாம் வாரம் வாரம் ஒரு தலைப்பை எடுத்து நல்ல விவாதம் நடத்தி உங்களுக்கு தீர்வை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரமும் அது போன்று ஒரு நல்ல ஒரு தலைப்பை எடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை சொல்லுவோம் என்ற நம்பிக்கையில் இந்த வாரம் செல்கிறோம். இது தொடர்ந்து நமது வாதத்திற்கு முதலில் ஆளுங்கட்சி சார்பாக எம்எல்ஏ சாவடி குமார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க சார், உட்காருங்க. இதற்கு பிறகு எதிர்க்கட்சி சார்பாக அருவா ஆறுமுகத்தை அன்புடன் வரவேற்கிறோம். அருவா ஆறுமுகம். மூன்றாவதாக தென்னிந்திய திருச்சபை போதகர் அவர்கள் பரிசுத்தம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். வாருங்கள் பரிசுத்தம். இந்த 3 பேருக்கும் பொதுவான ஒரு சமூக சிந்தனையில் ஆர்வம் உள்ள ஒரு மனிதர் இருந்தால் இந்த இடத்தில் ஒரு நல்ல முடிவை எடுக்கலாம் என்ற எண்ணத்தில் சமூக சிந்தனை உள்ள சமூக ஆர்வலர், சம்பந்தம் இல்லாமல் பேசும் சம்பந்தம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். வாருங்கள் சம்பந்தம், உட்காருங்கள், உங்கள் இருக்க எல்லாமே. இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, இயேசு கிறிஸ்து ஏன் மாட்டுத் தொழுத்தில் பிறந்தார்? இது பின்னணியில் நடந்த குற்றம் என்ன? பிழை இழைத்தது யார் யார்? ஒரு எளிமையான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இயேசு கிறிஸ்து மேசியா எதற்காக மாட்டுத் தொழுத்தில் பிறந்தார்? இது குறித்து ஒரு சரியான பதில் வேண்டுமென்றால் நமது போதகர் பரிசுத்தம் அவர்கள்ட்டே கேட்கலாம். ஐயா, உங்களோட தரப்பு வாதத்தை வைங்க ஐயா. ஆதியும் அந்தமுமான தேவன், அல்பாவும் கடவுள் அனாதி தீர்மானத்தின்படி காலம் நிறைவேறின போது நீங்கள் சொல்லும் பதில் உங்களுடைய நடையில் இருக்கிறது. எப்படி என்றால் உங்களுடைய அந்த பரிசுத்தமான வாழ்க்கை அந்த நடையிலே இருக்கிறது. மக்களுக்கு புரியும் விதமாக ஒரு எளிய நடையில் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. சற்று மக்களுக்கு புரியும் விதத்தில் சொல்லுங்கள் ஐயா. அட என்னங்க ஐயா, ஏசையப்பா பிறந்தது காரணம் யோசேப்பும் மரியாதை தான் இருக்க முடியும். இங்கே ஒருவேளை இதை பற்றி எங்கள் கடவுள் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் இதை சபை போதகரிடமோ இல்லை பங்கு பேராயரிடமோ சொல்லியிருந்து அடுத்த நடவடிக்கை ஏதாவது எடுத்துருந்துருப்போம். இது எங்களுக்கே தெரிஞ்சிருந்தா கூட நாங்கள் அப்போல்லோ ஆஸ்பத்திரியில் ஹை கிளாஸில் உட்கார வச்சு அவரை பிறக்க வச்சுருப்போம். நாங்கள் இதை பற்றி இன்னும் நாங்கள் நிறையா நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம், பார்க்குறோம். ஐயா, இப்போ உங்கள் தரப்பு வாதம் என்னன்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியாது அப்படின்றது தான். தெரிந்திருந்தால் அந்த பரிசுத்தம் போதகர் தன்னுடைய சொந்த காசிலேயே ஹாஸ்பிட்டலில் இடம் போட்டு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு தரப்பு வாதம் முடிந்தது. அதன் பிறகு எதிர்க்கட்சி என்ன மாதிரியான விவாதத்தை இந்த இடத்துல வைக்கிறாங்க, அவங்களுடைய எண்ணம் என்ன என்பதை கேட்போம். எதிர்க்கட்சி தலைவர் அருவா ஆறுமுகம், உங்கள் தரப்பு வாதம். தம்பி, பிரியாணினா எங்களுக்கு எப்பவுமே திருப்தி, ஆளுங்கட்சினா எப்பவுமே எங்களுக்கு அதிருப்தி. ஐயா, அது உங்கள் சைஸை பார்க்கும்போதே நல்லா தெரியுதுங்க ஐயா. அதாவது கிறிஸ்தவ ரட்சகர்னு சொல்லிட்டு இருக்கிற இயேசு பிறந்திருக்காருன்னு தெரிஞ்சவொன்னே அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு மருத்துவமனையில் இடத்த ஒதுக்கி தந்திருக்கணும். அதெல்லாம் செய்யாமல், அதாவது முழுக்க முழுக்க இந்த ஆளுங்கட்சி அதுக்காக ஒரு முயற்சி கூட செய்யவில்லை. 108 ஆம்புலன்ஸு ஃபோன் பண்ணி தாமதமாக வந்தால் கூட பரவாயில்ல, வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோவில் கூட பிரசவத்துக்கு இலவசம் இருக்கு. இப்போ எதிர்கட்சி விவாதத்தை பார்க்கும்போது என்ன தெரிகிறது என்றால், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மேசியா பிறந்த போது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இவர் முழுசாக எல்லா காரணத்தையும் ஆளுங்கட்சி மேலேயே புகுத்துறாரு. ஆளுங்கட்சி, உங்கள் தரப்பு வாதத்தை நீங்கள் இப்போ சொல்லலாம். எங்கள் அரசு மக்கள் அரசு. எங்கள் அரசில் புடவை தரோம், சட்டை தரோம், முட்டை போடுறோம், மற்றபடி தண்ணிலாம் தரோம். நாங்கள் எவ்வளோ தான் நல்லது செஞ்சாலும், மக்களுக்கு நல்லது செஞ்சாலும், இந்த எதிர்கட்சி எங்கள் பேரை கெடுக்கிறதுலே குறியாக இருக்காங்க. ஐயா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் சொல்கிற கருத்து எல்லாம் நன்றாக தான் இருக்குது. ஆனால் எதிர்கட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா,
அந்த 108 அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்றாங்க ஐயா. 108ங்கிற ஆம்புலன்ஸ் இருந்து இடம் கிடைக்கலையே அப்படின்னு. 108க்கு பதிலாக என் நம்பருக்கு கால் பண்ணியிருந்தீங்கன்னா ஜிஹெச் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பேன். அப்படி இல்லை, இவர் தான் கிறிஸ்தவர்களுடைய மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கலெக்டர் ஒரு மனு எழுதி கொடுத்துருந்தீங்கன்னா, அப்போல்லாம் என்ன ஃபாதர் என்ன சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அதை விட அமெரிக்காவிலே மருத்துவம் பார்க்குறதுக்காக எங்கள் மக்கள் சேகர் வந்து நடவடிக்கை எடுப்பார். ஐயா இது எப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எங்களுக்கு பர்சனலாக உங்களோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் நடவடிக்கை எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த தரப்பு வாதத்தை விசாரித்த போது என்ன தெரிகிறது என்றால், ஒரு நிமிஷம் பொறுப்பா ஐயா அவர் பேசுறான்னு நீ இப்படி பேச விட்டுட்டு இருக்க ஐயா. இது அவர் என்ன சொன்னாரு ஐயா, வயசுல மூத்த ஒரு மாரி இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கப்பா. அவர் என்ன சொன்னாரு, அரசாங்கம் புடவை தருது, முட்டை தருது, ஆம்லேட் தருது, பரோட்டா தருது, எல்லாம் தருது. புடவை தந்தாங்களே, ஜாக்கெட் தந்தாங்களா? புடவை கூட சேர்த்து தான்ப்பா இருக்கு. அந்த ஜாக்கெட் பிட்ட தான் காணும்னு சொல்றேன். அதெல்லாம் எப்படிப்பா அது கொடுக்குறாங்கல்ல? ஐயா முட்டை போடுறாங்கன்னாங்க. முட்டையை பார்த்தா ஒரு முட்டை எவ்வளோ சைஸாக இருக்கும்? குறைஞ்சது இம்மா சைஸாச்சும் இருக்கணும். பாதி முட்டையே காணும் அதில். இருப்பா வான்கோழி முட்டை போட சொல்கிறேன் உனக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்ன தரேன்னு சொன்னாங்க, 108 ஆம்புலன்ஸு அவருக்கு நம்பருக்கு பேசணுமா. பிரசவத்துக்கு உங்கள் நம்பரை எழுதி வச்சுருங்கய்யா. பிரசவத்துக்கு இலவசம்னு சொல்லிட்டு என் 108 ஆம்புலன்ஸுக்குள்ள உங்கள் நம்பரை எழுதி வச்சுருங்க. இந்த வாதம் நம்ம பேசிட்டு இருக்கிறது இயேசு கிறிஸ்து மேசியா எதற்காக மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் என்பதுதான். இங்கே வந்து உங்களுடைய சண்டையில் நம்ம விவாதத்தில் வைக்க முடியாது ஐயா. இப்போ வந்து நம்ம சமூக சிந்தனை உள்ள நம்ம சமூக ஆர்வலர் சம்பந்த ஐயாட்ட பேசினாதான் இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சம்பந்த ஐயா நீங்கள் சொல்லுங்கள். ஐயா, இந்த விவாதத்தோட நோக்கம் என்னன்னாக்கா, ஏன் இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தான்னு தான். அதை விட்டு இவங்க முட்டை சட்டைன்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அது? முதல்ல என்ன பார்க்கணும்னா, இந்த பிரச்சனை இவங்க மேலோட்டமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையோட வேறு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். வேறு ஐயா என்னங்க ஐயா, இப்போ வந்து மாட்டுத் தொழுவத்தில் எதுக்கு பிறந்தாங்கிறத பற்றி மட்டும் பேசுங்க ஐயா. வேறு மரம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க ஐயா. வாழை தேவை சோறு, தயிரை கடைஞ்சா ஒரு மோர், எந்த பிரச்சனைக்குமே ஒரு வேறு. அது வேறு பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த வேரை பற்றி பேசுகிறத விட்டு வேறு ஏதாவது நம்மளுடைய என்ன விவாதம் எடுத்துட்டோமோ அதை பற்றி மட்டும் பேசுங்க ஐயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, மாட்டுத் தொழுவத்தில் ஏன் இயேசு பிறந்தாருன்னா அதுக்கு காரணம் ஐயா இதை பற்றி நம்ம வந்து சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நேர்படாமல் பேசு விவாத நிகழ்ச்சி. சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். கேர்செல் இன்றே சேர்ந்து பயன்பெறுவீர். சாதாரண செல்களை விட அதிக சக்தி வாய்ந்தது கேர்செல். நான் டெய்லி போறேன் கேர்செல், என் பயத்தை பண்ணிட்டேன் கேன்சல். ஆச்சி கிழிஞ்ச மேட், நீங்கள் வாங்கி பயன்பெற வேண்டிய ஒரே பொருள் ஆச்சி கிழிஞ்ச மேட். நான் கிழிஞ்ச மேட்டு வாங்கினதுலேருந்து நல்லா ஜெபம் பண்ணுறேன். அதனால் நீங்களும் நல்லா கிழிஞ்ச மேட்டு வாங்கி நல்லா விரித்து ஜெபம் பண்ணுங்க. கிழிஞ்ச மேட்டு வாங்குங்க, ஜெபத்தில் ஓங்குங்க. நான் கிழிஞ்ச மேட்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு இருந்தேன். கிழிஞ்ச மேட்டு வாங்கினதுக்கப்புறம் ஒழுங்காக வேலைக்கு போகாமல் நல்லா விரிச்சு போட்டு தூங்குனேன். கிழிஞ்ச மேட்டு வாங்குங்க, விரிச்சு போட்டு தூங்குங்க. இல்லை கிழிஞ்ச மேட்டு இருக்கால, மேல் வீட்டில் கிழிஞ்ச மேட்டு இருக்கு, கீழ் வீட்டில் கிழிஞ்ச மேட்டு இருக்கு, பக்கத்து வீட்டில் கிழிஞ்ச மேட்டு இருக்கு, உங்கள் வீட்டில் இருக்கால. இல்லை இதை வைக்க எந்த இடமும் தேவையில்ல, விரிச்சு போட்டால் படுத்துக்கலாம், இழுத்து போட்டால் தூங்கிக்கலாம்ல. இல்லை நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தானே, இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஒரே ஒரு மிஸ்ட் கால் மட்டும் கொடுங்கள. உங்களை தேடி எங்கள் சேவை தொடரல. கிரிக்கெட் விளையாட தேவை பேட்டு, போத்திட்டு தூங்க தேவை எங்க கிழிஞ்ச மேட்டு. உங்கள் பற்கள் பளபளக்க வேண்டுமா? அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதும் பல பல் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டதுமான நம்பர் 1 டூத் பேஸ்ட் சிக்கிமுக்கி டூத் பேஸ்ட். இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுற ஏக்காற்ற கல்பொடி. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் வேலை நடக்குது. மாதத்துக்கு ஒரு கல் எடுத்து பல் வளர்க்குறேன். அதனால் என் பல் ரொம்ப வலிமையாக இருக்குது. இன்றே வாங்கி பயன்பெறுவீர் சிக்கிமுக்கி டூத் பேஸ்ட். கொட்டைப்பாக்கு உயிரை எடுக்கும், சீவல் உயிரை குடிக்கும். நான் தான் கொட்டைப்பாக்கு முகேஷ். எனக்கு 2 வருஷமா கொட்டைப்பாக்கு போடுற பழக்கம் இருந்துச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா, என் வாயில் உள்ள பல்லுலாம் கொட்டிடுச்சு. என்னை எல்லாம் கட்டைப்பல்ல முகேஷ்னு கூப்பிட்டவங்களாம் பொக்கப்பல்ல முகேஷ்னு கூப்பிடுறாங்க. ஆகையால் பெருங்குடி மக்கள்களே, தயவு செய்து கொட்டைப்பாக்கு மட்டும் போட்டு விடாதீர்கள். இதுல சோகமான விஷயம் என்னன்னா, முகேஷோட பற்களை எங்களால காப்பாற்ற முடியல. நெல்லால கீர்னா பல்லு முளைக்கும்னு ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சிருக்கோம்.
நேர்படாம பேசுகிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. ஐயா சம்பந்தம், உங்கள்கிட்ட தான் இப்போ நம்ம விளம்பரத்துக்கு போனோம். நீங்களே சொல்லுங்க இப்போ இந்த கருத்தை பத்தி என்ன அப்படின்றத. என்ன பேச விடுவீங்களா ஐயா? பேசுங்க ஐயா, உங்க தரப்பு வாதம் தாங்க ஐயா இது. நான் பேசுறப்பெல்லாம் விளம்பரத்தை போட்டு என்ன முடிக்கிறீங்க? இல்லைங்க, எந்த தடவை விளம்பரம் வராது, நீங்க பேசுங்க ஐயா. அதாவது 1600 கச்சப் அன்னைக்கு அந்த ஐயா நீங்க உங்க தரப்பு வாதத்தை அப்புறம் வைங்க. இதை பத்தி எதிர்கட்சிகிட்ட பேசினா நல்ல ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எதிர்கட்சி நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தம்பி எதிர்கட்சி இங்க இருக்கான், சொல்லுங்க ஐயா உங்க தரப்பு வாதம். எதற்காக இந்த மேசியா மாட்டுத் தொழுத்தில் ஏன் பிறந்தார்? இது யாருடைய குற்றம்? தம்பி நம்ம இந்தியாவில் எத்தனை மதம்பா இருக்கு? மதம் என்பது திரிந்து மாதம் என்று ஆகி ஜனவரி பிப்ரவரி மார்ச் உள்ளிட்ட ஒரு 12 மாதம் இருக்குங்க ஐயா. உனக்கு யாருப்பா தம்பி வேலை கொடுத்தா? அகஸ்டின் பாஸ்டர். சரிப்பா, மதம் வந்து ஏகப்பட்ட மதம் இருக்குப்பா. அதில் கிறிஸ்துவ மதங்கிறது ஒரு முக்கியமான மதம்ப்பா. அதுக்கு என்ன அதுக்காக என்ன உதவி செஞ்சுருக்காங்கப்பா? ஒரு கிறிஸ்துவ இதோட முக்கிய தலைவர் ஒரு பிறந்திருக்காருன்னா அவருக்கு என்னென்ன சலுகை தரணும்? அவர் என்ன மாட்டுத் தொழுத்தில் பிறக்க வைக்கிறது? அதுக்குன்னு அரசு வந்து அதுக்குன்னு ஒதுக்கியிருக்கணும், இடத்த ஒதுக்கியிருக்கணும். அதுக்காக ஒரு 108 ஆம்புலன்ஸு, அதுக்குன்னு எல்லா உதவிகளும் அதுக்கு பண்ணியிருக்கணும். எந்த ஒரு இதுவும் பண்ணல. இந்த அரசு வந்து ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணையும் தடவி விட்டு எல்லாத்தையும் மறைச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சலுகை கூட இல்லை நம்ம கிறிஸ்துவ இதுக்கு. இருப்பா, நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் தானே போன 10 வருஷமா இருந்தீங்க, என்ன பண்ணீங்க நீங்கள் மக்களுக்கு? நாங்கள் வந்து 2 வருஷம் தான் ஆகுது. 10 வருஷமா இருந்தீங்கல்ல, இருக்கிறத பிடிங்க தானே விட்டீங்க. இப்போ 2 வருஷமா நீங்கள் என்னப்பா பண்ணியிருக்கீங்க? நீங்கள் 10 வருஷம் பண்ணாத நாங்கள் பண்ண போகிறோம்ப்பா. இப்போ என்ன வந்திருக்கோம், பண்ணுறோம். இருங்க, போய் பார்த்தா கஜானா ஃபுல்லாக காலியாக இருக்குங்க. ஐயா இருங்க ஐயா, நீங்கள் வந்து வாதத்தை வந்து வன்மையாக கண்டிக்க. இருங்கய்யா என்ன பேச முடியல. கம்முன்னு இருக்கணும், புரியுதா? ஆளுங்கட்சி நானு இருப்பா. ஐயா வாதத்தை நீங்க வேறு பக்கம் திசை திருப்புற மாதிரி தெரியுது. போதகர் பரிசுத்தம், நீங்க வந்து உங்க தரப்பு வாதம் எது உண்மையான காரணத்தை நீங்க ஐயா, எங்களுக்கு அரசு எந்த ஒரு உதவியும் செய்யணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்களுக்கு கடவுள் இருக்கிறாரு. எங்களுக்கு வர எதிரான ஒரு குற்றங்களை மட்டும் அந்த ஒரு நடவடிக்கை மட்டும் எடுத்தா போதும், வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லைங்கய்யா. இந்த நேர்படாமல் பேசு நிகழ்ச்சியில் விவாதத்தை பார்க்கும் பொழுது நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பை விட்டுவிட்டு எல்லோரும் வேறு விதமான எந்த ஒரு தலைப்புகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். இது சம்பந்தம் உள்ள நமது சம்பந்தம் அவர்களிடமே பேசினா இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சம்பந்தம் உங்கள் தரப்பு வாதம் என்ன? சம்பந்தத்தை விட்டுட்டு இப்படி சம்பந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்களே. இந்த பிரச்சனையை அக்கார்டிங் டு த ஆண்டு கலெக்ஷன் 1642 ராஜராஜ சோழகாரன் இதேமாரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனையை அவங்க எப்படி எதிர்கொண்டாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க அந்த பிரச்சனையை விட்டுட்டு வேற திசைக்கு போயிட்டாங்க. அந்த பிரச்சனையோட வேர் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐயா இப்பயாவது அந்த வேறு என்னன்னு சொல்லுங்க ஐயா. என்ன வேறு என்னன்னாக்க ஐயா, நீங்க வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறது மாட்டு தொழுத்துல ஏன் மேசியா பிறந்தாருன்ட்டு நாட்டு மருந்து விற்க வர மாதிரி வேறு மரம்னு பேசிட்டு இருக்கீங்க ஐயா. இயேசு மாட்டு தொழுத்தில் பிறந்ததுக்கு உங்கள தரப்பு என்னங்க ஐயா? இயேசு மாட்டு தொழுத்தில் பிறந்ததுக்கு யார் காரணம் நான் நினைக்கிறேன்னா, ஐயா சம்பந்தம் சற்று பொறுங்கள். நமது சம்பவம் நடந்த இடத்திலிருந்து நமது செய்தி தொடர்பாளர் நமக்கு இப்போ காத்திருக்கிறார். அவருக்கு உண்மை சம்பவம் என்ன அப்படின்றத, அந்த ஸ்பாட்டில் என்ன நடக்குங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். எடிசன், ஹலோ சொல்லுங்க எடிசன், கேக்குது சொல்லுங்களா? ஹலோ எடிசன், தொடர்பில் இருக்கீங்களா? ஐயா இந்த மேசியா வந்து கும்போணத்தை அடுத்து பெருகு குளத்தில் பிறந்திருப்பதை தெரிய வந்துட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிகள் அவங்க செஞ்சு தந்துருக்காங்க, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கு, யார் யார் சொல்லிட்டு இருக்காங்க ஐயா? இங்க கும்பகோணம் பெரியகுளம் என்ற ஊர்ல வந்து கிறிஸ்து இயேசு பிறந்திருக்காரு. அதாவது கிறிஸ்துவர்கள் ரட்சகர் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்து இயேசு இங்க கும்பகோணம் பெரியகுளத்துல பிறந்திருக்காங்கன்னு மெய்ப்பர்கள் ஒரு அமோனிஷன் தோன்றி இருக்கு. அது மூலயமா அவங்களுக்கு அவங்க போய் பார்த்துருந்துருக்காங்க. ஒரு மாட்டு, எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த மாட்டு தொழிலுக்குள்ள தான் இயேசு பிறந்திருக்காங்க. பக்கத்துல இருக்க அருகில் இருக்கிற கிராம மக்கள் எல்லாரும் வந்தவண்ணும் இருக்காங்க. முக்கியமா அங்க போலீஸ் அதிகாரிகள்லாம் நம்ம சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள், பாதுகாப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமா சொல்ல போனா கிறிஸ்துவ தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய போப்பாண்டவர் 2ஆம் ஜான் பால் அவர்கள் வாழ்த்து செய்தி அமைச்சிருக்காங்க. இன்னும் முக்கியமா சொல்ல போனா அமெரிக்க அதிபர் ஒபாமா அவர்கள் நாளை வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அநேக பிரபலங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த இடமே ஒரு பெரிய கொண்டாட்டங்கள் இருந்த இடமா இருக்கு, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எடிசன், அங்க பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கு எடிசன்?
கண்டிப்பா ரிவ்யூ அவங்க பண்ணியிருந்திருக்காங்க. நிறைய பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் எடுத்திருந்திருக்காங்க. நீங்க கூட அவங்க பார்க்கலாம், நிறைய போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே சுத்தி திரிந்து கொண்டிருக்காங்க. மருத்துவமனையில இடம் இல்லை, அதாவது 108க்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க வரவையில, அது தாமதமானதால அருகில் இருந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்துருக்காங்க. ஒரு மாட்டுத்தொழில் பின்னால் இருக்கிற மாட்டுத்தொழிலத்துல அவங்க சென்று இப்போ இயேசு பிறந்திருக்காங்க. அது வரைக்கும் தெரியுது. இப்போ பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடிசன், உங்க தகவலுக்கு நன்றி. உங்கள் தகவல் தெளிவாக இருந்தது. செய்திகளுக்காக எடிசன் நன்றி. நன்றி நன்றி எடிசன். அவர் கொடுத்த தகவலின்படி அரசு தரப்பிலே நல்ல ஒரு நடவடிக்கை அந்த இடத்துல எடுத்து இருக்கப்பட்டிருக்கிறதாகவும் காவல்துறையினே நல்ல ஒரு பாதுகாப்பை தந்திருக்கிறதாகவும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். நிறைய பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறதாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இது பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம். தொடர்பிலே இருப்பார் நமது எடிசன் அவர்கள். சம்பந்தம், இப்போ நம்ம செய்தியாளர் பேசுனதை பற்றி நீங்கள் உங்கள் தரப்பில் என்ன நினைக்கிறீங்க? சம்பந்தம், இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமானது இயேசு மாட்டுத் தொழுவத்தில் போனதுக்கு யார் காரணம்னு நான் நினைக்கிறேன்னா, ஐயா சம்பந்தம் இருங்க, அந்த குற்றத்தை பற்றிலாம் நம்ம இடைவெளி, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். கோயம்புத்தூர் கருவக்காட்டிலிருந்து அரிய வகை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட ஆயுர்வேதிக் அரைச்ச மருந்து. இது ஆயுர்வேதிக் அரைச்ச மருந்து. இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பயங்கரமாக கருப்பாக இருந்தேன். யூஸ் பண்ணதுக்கு பிறகு கருப்பாக பயங்கரமாக மாறிட்டேன். காசை வீசுங்க, எடுத்து பூசுங்க. ஆயுர்வேதிக் அரைச்ச மருந்து. மன்னை மாநகரில் புதியதோர் உதயம். கண்மணி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி. எங்களிடம் அதிநவீன வாகனங்களில் கற்றுத்தேர்ந்த ஆசிரியர்களை கொண்டு மிதித்து ஓட்டுதல், குதித்து ஓட்டுதல், குரங்கு பெடல், வாத்து பெடல் போன்ற அனைத்து வித்தைகளும் கற்றுத்தரப்படும். இன்றே சேர்ந்து பயன்பெறுங்கள். கண்மணி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி. வந்து சேருங்கள், நீங்கள் கற்றுத்தருகிறோம் நாங்கள். முடிக்கொட்டும் பிரச்சனையா? இன்றே வாங்குங்கள் சிந்துலேகா. எனக்கு ரொம்ப வருஷமா முடி கொட்டுற பிரச்சனை இருந்துச்சு. நான் சிந்துலேகா யூஸ் பண்றதுலேருந்து எனக்கு முடி கொட்டுற பிரச்சனையே இல்லை. முடிக்கொட்டும் பிரச்சனைக்கு உடனடி தீர்வு சிந்துலேகா. சிந்துலேகா, சிந்துலேகா. சொர்க்கம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று உனக்கு தெரியும். நண்டு லுங்கி கட்டி கொண்டு வானை நோக்கி பறக்கின்றன. வானவில் போல இருக்கிறது. ஆண்மகனின் அடையாள சின்னம் நண்டு பிராண்ட் லுங்கிஸ் from the house of VSC. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நேர்படாம பேசுகிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. ஐயா, என்ன பேச விடுவீங்களா? ஐயா ஐயா சம்பந்தம், இது வந்து இறுதி சுற்றுன்றதால ஒரு சீக்கிரம் உங்களுடைய வாதத்தை வச்சா நல்லா இருக்கும். அதனால நம்ம டைரக்டா எதிர்கட்சிக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிக்க. எதிர்கட்சி உங்க தரப்பு வாதத்தை சீக்கிரம் சொல்லுங்க. இது இறுதி சுற்று. தம்பி, இது முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியோட மிகப்பெரிய குற்றம் தான் தவிர இதை நான் வேற எதுவும் இல்லைப்பா. இதான்ப்பா. எதிர்கட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முழுக்க முழுக்க இது ஆளுங்கட்சியோட குற்றம். மேசியா வந்து மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தது ஆளுங்கட்சியினுடைய குற்றம் தான் என்று சொல்கிறார். இதை பற்றி ஆளுங்கட்சி உங்களுடைய தரப்பிலிருந்து என்ன சொல்றீங்க? ஐயா விரைவா சொல்லுங்க. எங்க மேல எந்த தப்பும் இல்லைங்க ஐயா. எங்களுக்கு முன்னாடியே ஒரு பிறந்தது வந்து மெஸ்ஸியா தான் சொல்லியிருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு நல்ல ஏற்பாடு பண்ணியிருப்பேன். இப்போ கூட அங்கேருந்து கால் பண்ணியிருந்தாங்க, போலீஸ்லாம் வந்து பாதுகாப்பு தராங்க அப்படின்ட்டு. இதனால எங்களுக்கு எங்கள் மேலே எந்த தப்பு இல்லை. வந்து மெஸ்ஸியா தானே எங்களுக்கு தெரிஞ்சாகும், அப்போ தான் நாங்கள் பாதுகாப்பு தர முடியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் முன்கூட்டியே தெரிந்திருந்தால் நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு முன்கூட்டியே தெரியாதது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு தெரிவித்திருக்கீங்க. ஆளுங்கட்சி தரப்பில் எந்த வித குற்றமும் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது. அரசு தரப்பில் எல்லா நடவடிக்கையும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இதை பற்றி ஒரு பொதுவான ஆள் எல்லாம் தெரிந்த ஒரு ஆள்கிட்ட கேட்கணும்னு நம்ம போதகர் பரிசுத்தம் ஐயாட்ட கேட்டால் சரியான தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, இது இறுதி சுற்று. உங்கள் தரப்பு வாதத்தை சரியாகவும் வேகமாகவும் எடுத்து வைங்க. இல்லையா? நான் பேசிக்கிறேன் ஐயா. இல்லைங்க ஐயா, போதகர் பேசிட்டோம். ஐயா, இயேசு கிறிஸ்து பிறந்தது ஆளுங்கட்சி குற்றமும் இல்லை, எதிர்கட்சி குற்றமும் இல்லை, கிறிஸ்தவர்களின் குற்றமும் இல்லை. மனு குலத்தை ரட்சிக்கவும் பாவங்களிலிருந்து மனிதர்களை மீட்படைவதற்கும்
கிறிஸ்து மனித அவதாரம் எடுப்பதற்கு மாட்டுத் தொழுவம் தெரிந்தெடுத்தார். இதுதான் அதற்குரிய முக்கிய காரணம், வேற ஒன்றும் இல்லைங்கய்யா. ஐயா சொல்றாரு எளிமையின் ரூபம் எடுக்கணும் அப்படின்றதால தான் மாட்டுத் தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்றது. இந்த தகவல் வந்து நமக்கு ரொம்ப உருக்கமான ஒரு தகவலாக இருக்குது. எல்லாரும் வேற வேற விதமாக பேசிட்டு இருந்தாலும் போதகர் ஐயா சொன்னது நமக்கு வந்து அதுதான் ஒரு உண்மை. ஏழ்மை கோலம் எடுக்கணும் அப்படின்றதால தான் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் அப்படின்றது. ஐயா இது பொது சமூக ஆர்வலர் அப்படின்றதால உங்களோட தரப்பில் இதை வந்து நீங்கள் முடிச்சு வைங்க ஐயா. ஐயா இந்த பிரச்சனையை வந்து நம்ம 3 விதமாக எடுத்துக்கணும் ஐயா. சோஷியல் ஃபேக்டர்ஸ், எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ், ஃபிசிக்காலஜி ஃபேக்டர்ஸ். ஆனால் அதை பற்றி பேச நமக்கு இங்கே நேரம் இல்லையா. இந்த வேற பற்றி நான் இதை வேற மாதிரி சொல்கிறேன் ஐயா. இல்லைங்க ஐயா, இதை பற்றி பேசணுன்னா இன்னும் நிறைய எபிசோட் நமக்கு தேவைப்படுது. இதுக்கு நமக்கு டைம் ரொம்ப குறைவாக இருக்கிறதால இந்த விவாதத்தை இதோட முடிச்சிருவோம். இதை பற்றி நம்ம தொடர்ந்து வர வாரங்களில் நம்ம பேசுவோம். மீண்டும் அடுத்த வருடம் நல்ல ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எபி அண்ட் RSAG செய்திகள் டீம்.